இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் ஃபைல், வேர்ட் ஃபைலையோ இல்லை எக்ஸல் ஃபைலையோ நம்ம எப்படி பிடிஎஃப் சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு லைப்ரரிஸ் வேணும், எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ். அதுக்கு பேர் டாக்ஸ்2 பிடிஎஃப் அப்படின்னு ஒரு லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த எரர் போயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம கன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கன்வெர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எதாவது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ரெண்டு கொடுக்கணும், இன்புட் பார்ட் ஒன்று, அவுட்புட் பார்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த இன்புட் ஃபைலு அதோட பார்த்து தான் கொடுக்கணும். ஃபைல் கொடுத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஓஎஸ் பார்த்து யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் ஃபைல் எனக்கு இதே நேமில் தான் வரும். ஆனால் இந்த டாட்டா கட்ஸுக்கு பதிலாக எனக்கு பிடிஎஃப்னு வரும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இன்புட் ஃபைலையே இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த டாக்ஸ்2 pdf.convert யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொடுக்க வேண்டிய ரெண்டு ஆர்குமெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணாலே வரும். இன்புட் பார்த்து அவுட்புட் பார்த்து ரெண்டு கொடுக்கணும். ஸோ இன்புட் பார்த்து வந்து நம்மளுடைய இன்புட் ஃபைலு நம்ம டேரெக்டாகவே கொடுக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த அவுட்புட் ஃபைல் ஜென்ரேட் ஆயிரும். அது ஜென்ரேட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியறதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அசிஸ்ட் பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஃபைல் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு ஸ்லீப் ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம். ஏன்னா சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இது வந்து கிரியேட் ஆகலைன்னா நமக்கு எதாவது காமிக்கும். அதனால் ஒரு 0.5 செகண்ட் ஸ்லீப் பண்ணோம்னா அதை இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இதை நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல தான் கிரியேட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு மாடல் இருக்குது, அதுக்கு பேர் Win32 டாக்ஸ்2 pdf அப்படின்ற மாடல் நம்ம இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக Win வந்து இன்ஸ்டால் ஆகிடும். Win32.com. ஸோ அதுக்குள்ளே கிளையண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து Win32 அப்படின்னு தான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். Win32.com இம்போர்ட் பண்ணல, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம கிளைண்ட் அப்படின்றது தான் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ வேர்டு டாட் அப்ளிகேஷன் அப்படின்னும், வேர்டில் ஒரு W கேபிட்டல், ஏல வந்து அப்ளிகேஷன் A கேபிட்டல். ஸோ வேர்டு டாட் அப்ளிகேஷன் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ ரன் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு வேர்டு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம வேர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ ஒருவேளை நம்மகிட்ட வேர்டு இல்லைன்னா இது ஓப்பன் ஆகாது. இதில் விசிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து சம்டைம்ஸ் அது ட்ரூவில் இருக்கும், சம்டைம்ஸ் ஃபால்ஸில் இருக்கும். இப்போ நான் ட்ரூன்னு கொடுத்தேன்னா எனக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வேர்டு வந்து கீழே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இதே வேர்டு தான். ஸோ இந்த வேர்டுன்றது இந்த வேர்டு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வேர்டுக்குள்ளே டாட் போட்டு, ஸோ எல்லாமே கேப்ஸில் வரணும். டாக்குமெண்ட்ஸ் எஸ் வரணும், இங்கே டி கேபிட்டல், ஓவில் வந்து ஓப்பனில் ஓ கேபிட்டல். ஸோ அது கொடுத்தோம்னா இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இதனாலும் இந்த இன்புட் ஃபைலே நம்ம பாஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு இன்புட் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். அந்த இன்புட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிக்கலாம், டாக்குன்னு. இப்போ அந்த டாக்கை வந்து நான் சேவ் பண்ணணும். இங்கே டாட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் ஃபிக்ஸ்டு ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து எந்த ஃபார்மேட்டுக்கு வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ண வேண்டிய ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் ஃபைலோட பார்த்து இந்த Win32க்குள்ளே நமக்கு கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா WD எக்ஸ்போர்ட் ஃபார்மேட் PDF அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டு இது வந்து பிடிஎஃப் பார்த்து, இது வந்து பிடிஎஃபோட அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ஸு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த வேர்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டாட்டு க்ளோசிங் கொடுத்தா நமக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ வேர்ட் டாட் குவிட்டுன்னு கொடுத்தா ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த வேர்டு வந்து குவிட் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் முழுக்க என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த வேர்டு ஓப்பன் பண்ணுது, அதுக்குள்ளே இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுது, இந்த ஃபைலை எக்ஸ்போர்ட்டர்ஸ் பிடிஎஃப் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுது, வேர்டை க்ளோஸ் பண்ணிடுது. இதே மாதிரி எக்ஸலையும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எக்ஸல் வரணும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸல் வந்து இன்ஸ்டால் ஆகிக்கணும். நம்மளோட இன்புட் ஃபைலும் ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்கணும். இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் வராது, அதுக்கு பேர் ஒர்க் புக்கு. இந்த வேர்டுன்றது நம்ம கிரியேட் பண்ண நேம் தான். ஸோ அதனால இதில் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இந்த நம்ம எக்ஸல்னு கூட மாற்றிக்கலாம். ஸோ ஒர்க் புக்ஸ் டாட் ஓப்பன் ஆஃப் இன்புட் ஃபைல், தென்
இதை சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த கான்ஸ்டன்ட்ஸ் தேவையில்லை. நமக்கு வந்து 0 அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏற்கனவே நம்ம போன எபிசோட கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எக்ஸலை நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ள மெத்தடு. இந்த இடத்துல வேர்ட் அப்ளிகேஷன் மட்டும் வேர்ட் அப் ஆகும், எக்ஸல் அப்ளிகேஷன் மட்டும் எக்ஸல் அப் ஆகும். டாக்எக்ஸ் டு பிடிஎஃப் வந்து வேர்டை மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணணும், எக்ஸலை கன்வெர்ட் பண்ணாது. ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர். அடுத்த சாப்டரில் வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.